இன்றைக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா என்ற புரிதலை இந்தியாவில் பெற்றிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். நீங்க மற்ற மாநிலங்களுக்கு போய் இந்தியாவை ஒற்றை நாடாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரச்சாரம் செய்ய முடியும். ஆனா இங்க சாதாரணமா இருக்க யாரோ ஒருவரை அழைத்து இந்தியா ஒற்றை நாடு என்று சொன்னால் நாம் துணிந்து சொல்லுவோம், இது ஒற்றை நாடும் அல்ல, ஒரே நாடும் அல்ல, உங்க அப்பா வீட்டு நாடும் கிடையாது. இந்தியா என்பது பல மாநிலங்களின் கூட்டமைப்பு. அந்த பாதுகாப்பை நமக்கு கொடுப்பது இந்திய அரசமைப்பு சட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அரசமைப்பு சட்ட நிர்ணய சபையில் ஒரே நாடு என்பது ஒருபோதும் இந்த நாடு மாறிவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்தார். ஏன் ஒரே நாடா மாறிடக்கூடாது? இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசோடு கூட்டணி வச்சிருக்கு, அமலாக்கத்துறை ஒன்றிய அரசோடு கூட்டணி வச்சிருக்கு. நீங்க எத்தனை பேர் கூட்டணி வைத்தாலும் இறுதி வலிமை மிக்கவர்கள் ஒரு ஜனநாயகத்தில் யார் என்று கேட்டால் மோடி அல்ல, அமித்ஷா அல்ல, பிஜேபி அல்ல, மக்கள் தான் வலிமை மிக்கவர்கள் என்பதை சொல்லக்கூடியதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஜனநாயகம். அந்த ஜனநாயக நோக்கோடு இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணன் அப்துல் சமத் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை இன்றைக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஒழித்து விட்டது. தேர்தல் ஜனநாயகத்தையும் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு நினைக்கிறோம். ஆனால் வரக்கூடிய செய்திகள் ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டி விட்டார்கள் என்ற அளவிற்கு செய்திகள் வருகிறது. மூன்றாவது ஊடக ஜனநாயகம், அது எந்த அளவில் இருக்குன்னு நமக்கே தெரியும். நான்காவது முக்கியமானது மக்கள் ஜனநாயகம். இந்த மக்கள் ஜனநாயகத்தை எப்படியாவது குழி தோண்டி புதைத்து விட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் பல்வேறு கூறுகளை தமிழ் சமூகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பல மாநிலங்களில் இடதுசாரிகளும் காங்கிரசும் பிரிந்து நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பல மாநிலங்களில் இடதுசாரிகளும் காங்கிரசும் நேர் எதிராக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நாம் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது எல்லோரும் ஓரணியில் இந்தியா கூட்டணியாக நிற்கிறோம். இது பல பேருக்கு கண்ணை உறுத்துவது மட்டுமல்ல, இவர்கள் ஒன்றாக இணைந்து ஜாதியை பற்றி பேசினால் பரவாயில்ல, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மதவாதத்தை பத்தி பேசினா பரவாயில்ல, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினா பரவாயில்ல, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓபிசி இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினா பரவாயில்ல, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எந்த மாநில மாநாடுனாலும் சரி, எந்த ஊர்ல நிகழ்ச்சினாலும் சரி ஒன்னே ஒன்று பேசுறாங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ற பாசிச இந்துத்துவத்தை வீழ்த்துவோம் என்று பேசுவதுதான் இன்றைக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட இடைஞ்சலுக்கு இடையிலே, பல இடையூறுகளுக்கு இடையிலே வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் இன்றைக்கு நாம் சூளுரைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 2026 தேர்தலை நோக்கிய பயணமா இது என்று கேட்டால் நிச்சயம் அதுவும் இருக்கிறது. 2026 பாசிசத்தை தமிழ்நாட்டில் நெருங்க விடாமல் தடுப்பதற்கான தேர்தலா என்று கேட்டால் அதுவும் இருக்கிறது. ஆனால் அது அனைத்தையும் தாண்டி இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் ஐயா தாப்பா அவர்களை நினைவு கூறாமல் இந்த மேடையிலிருந்து என்னால் இறங்க முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் நேரில் பார்த்து, இப்பவே எனக்கு சின்ன வயசு, அவர் உரையை கேட்கிறப்ப இன்னும் சின்னதாக இருந்திருப்பேன். அந்த குரல் இன்று அல்ல, இந்த சிவப்பு கொடி உயர பறக்கின்ற வரை ஐயா தாப்பா இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். காரணம், ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள், அந்த இயக்கத்தை மீறி ஒரு சொல் கூட சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர் துணிச்சலாக
என் இயக்கத்துக்குள்ளேயே தந்தை என்று ஏன் அழைக்கிறீர்கள் என்று கேட்டாலும் நான் தந்தை பெரியார் என்றுதான் சொல்லுவேன் என்று சொன்னவர் ஐயா தாப்பா அவர்கள். அதேபோல் இன்றைக்கு நம்மை போன்ற இளைஞர்களுக்கு வாழும் உதாரணமாக கொள்கை கொண்டவர்கள் 100 ஆண்டு கடந்து ரொம்ப அசால்ட்டா வாழுவாங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டாக ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நம்மோடு இன்றைக்கும் நடமாடி கொண்டிருக்கிறார் என்பதல்ல செய்தி, கொள்கை துளியும் குன்றாமல் நடமாடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் செய்தி. அதே நேரத்திலே இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக ஐயா முத்தரசன் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராக இருந்தால் தார் சட்டியோடு எங்களோடு வந்து வீதியில் நிற்பார். என்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் கொளுத்திய போது இடதுசாரிகள் முரணோடு நின்றார்கள் என்று வருஷம் கிளப்பி விடுவாங்க. ஆனால் அது மட்டும் செய்தி இல்லை. அன்றைக்கு முரணோடு நின்றதற்கு அவர்களுக்கு எப்படி காரணம் இருந்ததோ அதே போல் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் பெரியார் இயக்கம் இடதுசாரி இயக்கமும் ஒரே அணியில் நிற்கிறது என்பதுதான் செய்தி. அப்படி தேர்தல் கணக்கை மட்டுமே வைத்து அமைந்த கூட்டணியாக இல்லாமல் பிஜேபியை ஒழிப்பது மட்டும் நம்முடைய நோக்கமாக இல்லாமல் பிஜேபியினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வேரில் சுடுதண்ணியை ஊற்றி அதை இல்லாமல் செய்வதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்க முடியும். அந்த வகையிலே ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியையும் தனியாக ஏதோ ஒரு மனிதரை போலவோ ஒரு ஆப்ஜெக்டாவோ நம்ம பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத தத்துவம் அது. நமக்குள்ளேயே நமக்கு தெரியாம விச ஊசியை பாய்ச்சக்கூடிய வலிமையை பெற்றது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். அந்த விஷத்திற்கு விஷ முறிவாக தமிழ்நாடு என்ற மாநிலம் இருக்கிறது. தந்தை பெரியார் என்ற தலைவர் இருக்கிறார். பெரியார் என்ற தலைவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அம்பேத்கரையும் மார்க்ஸையும் தூக்கி பிடிப்பவர்களாக இந்த மண்ணில் இருக்கிறார்கள். இது அனைத்திற்கும் வலிமை சேர்க்கக்கூடிய கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கிறது. வெல்லும் ஜனநாயகம் மட்டுமல்ல, இந்த கூட்டணியும் வெல்லும் என்று எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் சார்பிலே இந்த மாநாட்டிற்கு வாழ்த்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.